நம்ம மல்லி போலீஸோட வந்திருக்கிறாங்க. போலீஸ் அப்படின்னு சொன்னாலுமே அவங்க எவ்வளோ பவர்ஃபுல்லா இருப்பாங்க. அவங்க அவங்க என்ன சொன்னாலுமே ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவங்க மட்டும் இல்ல, பொதுவாவே எந்த ஒரு பீப்பிளா இருந்தாலுமே அவங்க சொல்றதுக்கு கட்டுப்பட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற மாரி தான் ஒரு ரூல்ஸ் இருக்கு. அப்படி இருக்கிறப்ப போலீஸ் ஏன் அவங்க கிட்ட சரியான விசாரணையில ஈடுபடல அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்த ரசிகர்களோட கேள்வியாவும் இருந்துட்டுருக்கு. ஏன்னா மல்லி போலீஸோட உதவியோட போயிட்டாங்க அப்படிங்கிறதால நிச்சயமா அவங்க பயந்து உண்மைய சொல்லிருவாங்க. வெண்பா இங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னா மல்லி ஈஸியா கண்டுபிடிச்சுருவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அதன் பின்னாடி இவ்ளோ பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்கல. ஏன்னா போலீஸ் வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப அந்த வேலன் கொஞ்சம் கூட பயப்படல. ஏன்னா அங்கேயே தான் வெண்பா இருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப அவங்க ஒரு கண் அசைவிலேயே வெண்பாவை இடம் மாத்திட்டாங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கு கஷ்டமா தான் இருக்கு. இன்னும் எத்தன நாளைக்கு தான் இந்த கடத்தல் கதைய தொடர்ந்து கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஸ்டார்ட்டிங்ல ஒரு நாள் கடத்துனாங்க. அப்புறம் இன்னொருத்தங்க கிட்ட கை மாறிச்சு. அடுத்து இன்னொருத்தங்க கிட்ட கை மாத்துனாங்க. இப்போ ஹாஸ்பிட்டல் வந்தாங்க. ஹாஸ்பிட்டல்ல இருந்து இன்னொரு இடத்துக்கு. இப்படி ஒரு குழந்தைய எவ்வளோ நாளைக்கு தான் நீங்க பந்தாட போறீங்க அப்படிங்கிறதே தெரியல. உண்மையாவே மனசெல்லாம் விட்டு போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ மல்லியுமே போலீஸோட உதவியோட ஒரு ரூம்ல தங்கி இருக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு நாள் இங்க தங்கி இருந்து, நாளைக்கு வெண்பாவ நான் மீட்டுட்டு தான் வீட்டுக்கு போவேன் அப்படிங்கிற மாரி ரொம்ப ரொம்ப வைராக்கியமா இருக்கிறாங்க. இப்போ நாகு கால் பண்றப்பவுமே நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாங்க அப்படின்னு சொன்னாலுமே, விஜய் அதெல்லாம் கேட்டுட்டு சும்மா இருப்பாங்களா? மல்லி மேல கோபத்த காமிக்க தான் செய்வாங்க. அவங்க என்னதான் கோபத்த காமிச்சாலும் மல்லி நிச்சயமா வெண்பாவோட போய் நின்னாங்க அப்படின்னு சொன்னா, எல்லா கோவமே தணிஞ்சிரும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கு அப்படின்னாலுமே, இப்போ ரூம்ல தங்கி இருக்கிற மல்லிக்குமே நெறைய நெறைய ஆபத்துகள் இருக்கு. ஏன்னா இந்த வேலன பொறுத்தவரைக்கும் மல்லி இங்க தான் தங்கி இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிறாங்க. அதனால மல்லிய பயமுறுத்தணும், மல்லிக்கு ஏதாச்சும் ஆபத்து ஏற்படுத்தணும் அப்படிங்கிற மாரி நைட் டைம்ல 2 பேர அனுப்பி வச்சிருக்கிறாங்க. அந்த ரவுடிகளுமே இப்போ மல்லியோட ரூம தட்டுறாங்க அப்படிங்கிறப்ப, மல்லி இதிலிருந்து எப்படி தப்பிக்க போறாங்க? மல்லிய பொறுத்தவரைக்கும் மல்லி ரொம்ப ரொம்ப சாமர்த்தியமானவங்க, தைரியமானவங்க அப்படிங்கிறதால இந்த பிரச்சனைய ரொம்பவே ஈஸியா ஹேண்டில் பண்ணிருவாங்க அப்படின்னு சொன்னாலுமே, இப்ப வெண்பாவுக்கு என்னதான் ஆச்சு? வெண்பாவ எங்க வச்சிருக்கிறாங்க? வெண்பாவ பொறுத்தவரைக்கும் ஏதாச்சும் ஒரு ரூம்ல அடைச்சு வைக்க தான் செஞ்சிருப்பாங்க. நிச்சயமா வெண்பா ஏதாச்சும் ஒரு க்ளூவ நம்ம மல்லிக்கு குடுக்க தான் செய்வாங்க. மல்லியுமே வெண்பாவ மீட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி தான் எதிர்பார்க்கப்படுது. ஸோ சீக்கிரமா இந்த ஸ்டோரி ட்ராக்க கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் ரசிகர்களோட விருப்பம். நீங்க இத எப்படி பார்க்குறீங்க? உங்களோட கருத்துக்கள மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.